இன்றைக்கி நம்ம அரிசி மாவு வச்சு ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஜினிக் பித்தா எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு சலாடை வச்சுட்டு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஹாட்டான வாட்டர் ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா புதுசாக வாங்கிக்கோங்க சீப்பு. இதில் தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக உருண்டைகளை எடுத்து நல்ல ஓவல் ஷேப்பில் எடுத்து ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீப்பு வச்சு லேசாக இன்னொரு சீப்பு மேலே வச்சு லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷெல் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஹாட்டான ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கிட்டத்தட்ட இது ஃப்ரை ஆகுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கிட்டையாவது ஆகும். லோ மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்து எக்ஸஸ் ஆகிருக்கக்கூடிய ஆயிலை டிஷ்யூவில் போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே க்ரன்ச்சியான ஜினுக் பித்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.